தீவிரவாதம் என்ன செய்யும்? ஒரு நாட்டை இல்லாமல் செய்யும், இன்னொரு நாட்டை போர் புரிய வைக்கும், நாட்டு மக்களை அல்லோல்பட வைக்கும், பொருளாதாரத்தை சீர்குலைக்கும், அமைதி இருக்காது, ஜாப் லாஸை உருவாக்கும். இது எல்லாமே இந்தியா அடைந்து வந்த துன்பங்கள். பாகிஸ்தான்லேருந்து உருவாக்கப்படக்கூடிய தீவிரவாதம் மெதுவாக பார்டரை தாண்டி உள்ளே வந்த பிறகு நம்ம நாட்டு மக்கள் அல்லோல்படுத்துறது, மூளைச்சலவை செய்வது, இளைஞர்களை தப்பான வழியில் கொண்டு போகிறது, ஆயுதங்களை விற்பது, அதுக்கு தகுந்தாப்புல காசு, பணம், கஞ்சா, போதை இதெல்லாம் அனுப்பி நம்ம இளைஞர்களை ஒட்டுமொத்தமாக இந்தியாவை விட்டு இந்தியாவுக்கு எதிராக திருப்பது, இது எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் எங்கள் நாட்டுக்குள்ளே பார்டரை க்ராஸ் பண்ணி வந்து எங்கள் நாட்டு இளைஞர்களை மூளைச்சலவை செஞ்சு எங்கள் நாட்டினுடைய அமைதியை சீர்கெடுக்கிறார்கள், அதனால் நாங்கள் அவங்கள அடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியாடா அப்படின்னு சொல்லி கேட்க தோணுதில்லை. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் யுத்தம் பெரிய ஒரு யுத்தமாக மாறிக்கிட்டே இருக்குது. டீப் ஸ்ட்ரைக் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்கிறாங்க. டீப் ஸ்ட்ரைக் ஒரு தடவை நீ செஞ்சுட்டினா உன் நாட்டினுடைய அமைதியை ஒட்டுமொத்தமாக கெடுத்துடும் அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தான் தாலிபன்கள் சொல்கிறாங்க. ஆப்கானிஸ்தான் தாலிபன்களுக்கு கடைசி எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க பாகிஸ்தான். நாம் என்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தோமோ அதெல்லாம் இப்போ பாகிஸ்தான் சொல்லிட்டு இருக்காங்க. கர்மா யாரையும் சும்மா விடாது. நீ செஞ்சதை நீ அனுபவிப்ப, நீ விதைத்ததை நீ அறுவடை செய்வாய். பாகிஸ்தான், இது நீ அனுபவிக்கும் நேரம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? கிட்டத்தட்ட 2600 கிலோமீட்டர் பார்டர் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும். இந்த 2600 கிலோமீட்டர் பார்டரில் தான் ஏரியா சண்டை அப்படிங்கிறத செஞ்சிட்ருக்காங்க ரெண்டு பேரும். ஆப்கானிஸ்தானுடைய தாலிபன்கள் இந்த பக்கமாக பாகிஸ்தான். ஆப்கானிஸ்தானுடைய தாலிபன்களுக்கு பாகிஸ்தான் கொடுத்த ஆஃபர் என்ன தெரியுமா? ஒன்று, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக இரு, அப்படி இல்லையா டெரரிஸ்ட்டுக்கு சப்போர்ட்டாக இரு அப்படிங்கிறது தான். இந்த தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட்னா என்ன புரியலை. தெஹ்ரீக் தாலிபன்களுக்கு, பலுச்சிஸ்தான் போராளிகளுக்கு, அங்கே இருக்கக்கூடிய வேறு ஏதாவது தீவிரவாத இயக்கத்துக்கு நீ சப்போர்ட்டாக இருந்தீன்னா என் பக்கம் வராத, நான் உன்னை அடிப்பேன், அப்படி இல்லைனா நீ என் பக்கம் வந்துட்டு அவங்களெல்லாம் நம்ம சேர்ந்து அடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்கானிஸ்தானுடைய தாலிபன்கள் என்ன சொல்கிறாங்க? வாண்டடாக நீ தான் சண்டை போடுற, என் பார்டர் ஏரியாவில் நீ தேவையில்லாமல் அங்கே குண்டுகளை போட்டு அடித்து நிரப்பி எங்களை நீ வம்புக்கு இழுத்து போருக்கு கொண்டு வந்ததே நீ தான், ஓப்பன் வார் அப்படிங்கிற டிக்ளரேஷன் கொடுத்ததே நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தானில் பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, பாகிஸ்தானில் ஆயுதங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, பாகிஸ்தானில் வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் தீவிரவாதத்துக்கும் செழிப்பாக இருக்குது, போர் புரிவதற்கும் செழிப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இதுதான் பாகிஸ்தான். மக்கள் வளர்ச்சி அடைந்து மக்கள் நல்லபடியாக வாழ்வதை பாகிஸ்தான் பார்க்கவே விரும்பாது. எப்போ பாரு மக்கள் சண்டை சச்சரவுடன் அங்கே தீவிரவாதம் அப்படிங்கிறதோடையே இருக்கணும் அப்படிங்கிறது தான் பாகிஸ்தானுடைய இப்போதைய எண்ணமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 89 தாலிபன் போஸ்ட் அப்படிங்கிறத நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாகிஸ்தான். 89 தாலிபன் போஸ்ட், அவுட் போஸ்ட்டை அழிச்சிட்டாங்க அப்படிங்கிறது சாதாரண விஷயமா? இல்லை. ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கின ஒரு மாதத்துக்கு பிறகு தான் ரஷ்யா சொல்கிறாங்க ஒஃபிஷியலாக 100 போஸ்ட்டை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த போர் தொடங்கி 3வது நாளில் பாகிஸ்தான் சொல்கிறாங்க 89 அவுட் போஸ்ட்டை நாங்கள் அழிச்சிட்டோம். அப்போ ஆப்கானிஸ்தானுடைய தாலிபன்கள் அவ்வளோ வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 18 பொசிஷன்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான 18 பொசிஷனை நாங்கள் கேப்சர் பண்ணிட்டோம், இதெல்லாம் எங்களுடைய வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 250லேருந்து 500க்குள்ளே நாங்கள் ஆப்கானிஸ்தான் தாலிபன்களை கொன்றுவிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொன்றுவிட்டோம்னா எஸ் ஃபினிஷ், நாங்கள் அவங்கள ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 135 டேங்க்ஸ், ஆர்மர்டு வெஹிக்கிள், ஆப்கானிஸ்தான் ஃபோர்ஸுக்கு சொந்தமான ஆர்மர்டு வெஹிக்கிளாக இருக்கட்டும், அதே மாதிரி டெஸ்ட்ராயராக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 135 டேங்க்கு நாங்கள் பெரிய அளவில் அழிவை ஏற்படுத்தி விட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் அவங்களுடைய இழப்பாக காண்பிப்பது எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 55 இராணுவ வீரர்கள். உங்களுக்கு புரியுதா? 135 பீரங்கிகளை அழித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்லும்போது இது குட்டி யுத்தமாக? பாகிஸ்தானுடைய ஃபைட்டர் ஜெட்டை நாங்கள் வீழ்த்தி விட்டோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே ஆப்கானிஸ்தான் தாலிபன்கள் தான். நம்ம ஊரில் ஒரு ஃபைட்டர் ஜெட்டை நாம் அடித்து துவம்சம் பண்ணி அந்த நம்ம பைலட் அவங்க ஊரில் போய் விழும்போது அவங்க பிடிச்சிட்டு போய் காஃபி டீ ஏதோ கொடுத்து கேலி பண்ணானுங்க தெரியுமா? அதே நிலைமை இன்றைக்கி பாகிஸ்தானில் இருக்குது.
பாகிஸ்தானுடைய ஒரு ஃபைட்டர் ஜெட்டை அடித்து காலி பண்ணி கீழே போட்டு நம்மளாவது பாகிஸ்தானுடைய விமானத்தை வீழ்த்தினாரு, அடித்தார். இவன் என்ன செஞ்சுருக்கானுங்க, குண்டு போட வந்த இடத்துல ஆப்கானிஸ்தான் தாலிபன்கள் போட்டு அடிச்சுட்டு கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்த பைலட்டை இப்போ லைவாக பிடிச்சு வச்சுருக்காங்களாம் ஆப்கானிஸ்தானுடைய தாலிபன்கள். பேச்சுவார்த்தை ஒரு ஓரமாக நடந்துகிட்ருக்கு. எங்கள் பைலட்டை விட்டுருப்பா, உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காங்களாம் பாகிஸ்தான். இதுவும் இன்றைக்கி தான் நடந்திருக்கு. பாகிஸ்தான் இன்றைக்கி ஏர் ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க காபூல் ஏரியாவிலலாம். காபூல் வர ஏர் ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த ஏர் ஸ்ட்ரைக் நடத்துறதுக்கான சேட்டலைட் இமேஜஸ் அப்படிங்கிறது வெளியாகுது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 250 ஆப்கானிஸ்தான் தாலிபன்களை கொன்றுவிட்டோம், இல்லாட்டி 500க்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அவங்களுடைய எக்ஸாக்டாக அவங்க சொல்கிறது 300 ஆப்கானிஸ்தான் ஃபோர்ஸஸ் ஹேஸ் பீன் கில்டு அப்படிங்கிறது தான். ஸோ இதை ஆப்கானிஸ்தான் தாலிபன்கள் மறுக்கிறார்கள். பாகிஸ்தான் இன்ஃபர்மேஷன் வார் செய்யுது, அவங்க ரொம்ப பெருசாக அக்கௌண்ட்டை காண்பிக்கிறாங்க, இவ்வளோலாம் இல்லை, ஆனால் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட இழப்புகளை பாகிஸ்தான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தானுடைய தாலிபன்கள் இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க, ஓகே நாங்கள் தான் அதிகமாக அவங்களை அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, யுத்தம் நடக்குது, அழிவுகள் ஏற்பட்டு விட்டது, மாற்றி மாற்றி இவங்களுக்கு 100 அவங்களுக்கு 50ன்னு சொல்கிறதுக்கு வரல. இந்த யுத்தத்தில் எந்தெந்த நாடுகள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஆப்கானிஸ்தான் தாலிபன்களுக்கு ஆதரவாக அமெரிக்கா இல்லை, அதை தான் இங்கே பார்க்கணும். இந்த யுத்தத்தை நான் பெரிதாக பார்த்து கொண்டிருக்கிறேன். அதில் பாகிஸ்தானை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பாகிஸ்தானுடைய துணிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறார். பாகிஸ்தானுடைய முடிவுகளை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் பாகிஸ்தானுக்கு அடுத்த முட்டு கொடுக்குறார். ஸோ இந்த யுத்தம் யாரால் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா, மனுஷன் ட்ரம்ப் அவர்கள் பின்னாடி நின்று ஏய் என்னுடைய கடாட்சம் உனக்கு கிடைக்கட்டும் அப்பா அப்படின்னு சொல்கிறார். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அமெரிக்காவினுடைய நட்பு அவங்களுக்கு தேவை. அமெரிக்காவுக்கு எப்படியாவது அமெரிக்காவோட காலில் விழுந்தாவது எங்களுக்கு பணம் வேணும், எங்களுக்கு டாலர் வேணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் கேட்டிருப்பாங்க. ஆப்கானிஸ்தானை வச்சு தான் இது எல்லாமே சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு ஒரு டெஸ்ட் வச்சுருக்கு அமெரிக்கா. அந்த டெஸ்ட் ஆப்கானிஸ்தானை நீ அடித்து உன்னுடைய பக்கம் உள்ள நியாயத்தை எடுத்து சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்களை நீ தான் ஆளப்போகிறாய் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு கொண்டு வா, அதன் பிறகு நம்ம டீல் பேசலாம். அந்த டீலில் நீ ஆப்கானிஸ்தானுடைய கொஞ்சம் ஏரியாவை பிடிச்சு வச்சுக்கோ, அந்த ஏரியாவுக்குள்ளே என்ன அங்கே ஏதாவது சொல்லி அனுப்பிவிடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீல் இருக்குது போல். அதனால் இப்போ பாகிஸ்தான் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய இராணுவ வீரர்களை வைத்து ஆப்கானிஸ்தானில் ஃப்ரண்ட்லைன் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறத செஞ்சிட்ருக்காங்க. இந்த ஃப்ரண்ட்லைன் எக்ஸ்பேன்ஷன்லாம் நம்ம ரஷ்யா உக்ரைன் அந்த போரில் படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதே தான். இந்த ஃப்ரண்ட்லைன் எக்ஸ்பேன்ஷனை பாகிஸ்தான் செஞ்சிட்ருக்காங்கன்னா ஆப்கானிஸ்தான் பார்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்குப்பை பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான். பீரங்கிகள் வழியாகவும் ஆர்டிலரி வழியாகவும் ஏர் ஸ்ட்ரைக் வழியாகவும் இன்றைக்கி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அடித்த பிறகு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இன்னும் எங்களுடைய ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது ரொம்ப டீப்பாக இருக்க போகுது, இத்துடன் நீ என்ன செஞ்சுக்கோ, உன்னுடைய முடிவை மாற்றிக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்கானிஸ்தான் தாலிபன்கள் சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது, நான் திருப்பியும் நீ அடிப்பேன், அதை கொஞ்சம் யோசிச்சு பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் பாகிஸ்தானுக்கு பகீர் கிளப்பக்கூடிய ஒரு செய்தியை வெளியிடுகிறார்கள். இவ்வளோ நாள் தற்கொலைப்படை தாக்குதல் அப்படிங்கிறதெல்லாம் பாகிஸ்தான் தானே செஞ்சுருப்பாங்க, பாகிஸ்தான்லேருந்து உருவாக்கப்பட்ட தீவிரவாதம் தானே செஞ்சுருக்கோம். முதல் முறையாக பாகிஸ்தான் பயப்படுகிறது தற்கொலைப்படை தாக்குதல் அப்படிங்கிறது தான். நீ விதைத்ததை நீ அறுவடை செய்வாய் அப்படின்னு சொன்னால பாகிஸ்தான், நீ தற்கொலைப்படை தாக்குதலை வச்சு எத்தனை நாட்டை துவம்சம் பண்ணியிருக்க, எத்தனை நாட்டினுடைய அமைதியை கெடுத்திருக்க. இன்றைக்கி தெஹ்ரிக் தாலிபன்களும் ஆப்கானிஸ்தான் தாலிபன்களும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, எங்களுடைய இந்த தற்கொலைப்படை டீம் அப்படிங்கிறது உங்கள் நாட்டுக்குள்ளே இன்ஃப்ளேட் ஆகும். அப்படி இன்ஃப்ளேட் ஆகி கண்டிப்பாக உங்கள் நாட்டை நாங்கள் என்ன செய்வோம், துண்டு துண்டாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் இராணுவ வீரர்கள் எங்கே போனாலும் அவங்களுக்கு எங்கள் கையால் தான் அழிவு அப்படிங்கிறத இன்றைக்கி ஆப்கானிஸ்தான் தாலிபன்கள் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஊர் மக்களை எல்லாத்தையுமே அடித்து விரட்டுறாங்க பாகிஸ்தான். ஆப்கானிஸ்தியர்கள் யாரும் இங்கே இருக்கக்கூடாது, எல்லாரும் ஆப்கானிஸ்தானுக்கே ஓடுங்க அப்படின்னு சொல்லி பல வருடங்களாக இருந்தவங்களெல்லாம் அடித்து விரட்டும் பாகிஸ்தான் மேலே கடுப்பில் தான் இப்போ என்ன செஞ்சிட்ருக்காங்க, இந்த யுத்தத்தை செஞ்சிட்ருக்காங்க. இப்படியே போச்சுன்னா பாகிஸ்தானுடைய எக்கனாமி ரொம்ப பெரிய அளவில் படுத்துரும்பா, இந்த யுத்தத்தை வளர்க்காதீர்கள் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் கேட்டுக்கொண்டாலும் 2 பேருமே மாற்றி சண்டை போடுறதுனால பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் யுத்தம் இன்னும் பெரிய அளவில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஆப்கானிஸ்தான் தாலிபன்கள் இன்னும் தாக்குதலை பெரிய அளவில் செய்ய ஆரம்பிக்கலை. ஜஸ்ட் 3 நாள் தானே ஆயிருக்கு, இது ஒரு பிகினிங் தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டுருக்காங்க. ஒருவேளை அவங்க அடிக்க ஆரம்பித்து பாகிஸ்தானுக்குள்ள பெரிய அளவில் ஆப்கானிஸ்தான் தாலிபன்களுடைய ஒரு நெட்வொர்க், தெஹ்ரிக் தாலிபன்கள் இருக்காங்க, பலுச்சிஸ்தான் போராளிகள் இருக்காங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து பாகிஸ்தானை கொடைய ஆரம்பித்தாங்கன்னா எப்படி இருக்கும்? ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை தமிழ் வியூகத்தில் பகிர்வோம். ஸோ தமிழ் வியூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிகப்பெரிய அப்டேட் அளவு இங்கெல்லாம் வரப்போகுது. ஸோ தமிழ் வியூகத்தில் ஒரு ஃபயர் அப்டேட் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.